ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ஒரு சூப்பரான ஒரு சிட்டியில் இருந்தாலும், பெரிய பெரிய மாலுக்கு போனாலும், ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணாலுமே, நம்ம ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வராதுல்ல. ஆமாங்க. எப்போ பார்த்தாலும் எதுக்கு ஊருக்கு போகிறேன்னு கேட்குறாங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நாங்கள் பொங்கலுக்கு ஊருக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நாற்று நட்டுட்ருக்காங்க. பாப்பாவும் கொஞ்சம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் நட்டுருந்தா. அப்புறம் பனங்கிழங்கு சாப்பிடலாம். நம்ம நிலத்துலேயே நம்ம போட்ட பனங்கிழங்கு தான். அதை எடுத்து நல்லா ஜாலியாக சாப்பிட்டாச்சு. கரும்பு சாப்பிட்டோம். இதெல்லாம் வந்து சிட்டியில் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் எந்த ஒரு ஜாலியாக ஹாப்பினஸ் கிடைக்காதில்ல. அவங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டிகிட்ருக்காரு. ஜாலியாக அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டுருக்கா. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஆடு மாடு கோழி கரும்பு சாப்பிட்லாம், பனங்கிழங்கு சாப்பிட்லாம், தேங்காய் மாங்காய் திருடியும் சாப்பிட்லாம். யாரும் என்னன்னு கேட்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி தான் ஜாலியாக அவங்க அப்பாவும் அவ்வளோ நல்லா சுற்றிட்டு இருந்தாங்க. ஊருக்கு வந்தாலே வீட்டில் இருக்கிறத விட நம்ம கொல்லியில் நம்ம கழனியில் இருக்கிறது தான் இவங்க அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா கொக்கெல்லாம் ஜாலியாக பறந்துட்டுருக்குல்ல, அதை பார்த்துட்டு பாப்பாவுக்கு செம்ம ஹாப்பி. அவளுக்கு இந்த ஆடு மாடெல்லாம் பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவா. இப்போ ஆடுக்கு வந்து சாப்பாடு தழையெல்லாம் கொடுத்துட்ருக்கா. நான் வந்து நம்ம நிலத்துல வந்து கழனி நட்டுருந்தாங்களே, சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் நட்டேங்க. பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை செய்யும் போதும் கஷ்டமே தெரியுது. அந்த சேத்துக்குள்ளே கால் புதஞ்சிக்கிச்சு வெளியே வரவே. கொஞ்சம் நேரம் நட்டேன். நம்மளுக்கே எப்படின்னா ஃபுல் கொல்லியும் நடுறாங்களே, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு அப்போ தாங்க புரிஞ்சிச்சு. இந்த மரத்தோட விழுதை பிடிச்சி தான் நானும் ஊஞ்சல் விளையாண்டிருக்கேன். அதே மாதிரி என் பாப்பாவும் விளையாடும்போது ரொம்ப எந்த பூ கடைக்கு போனாலுமே இந்த பூ கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், டிசம்பர் பூ தாங்க. இந்த பூவெல்லாம் வந்து ஊருக்கு வந்தால் மட்டும்தான் வச்சுக்க முடியும். நம்ம அம்மா செய்கிற மீன் குழம்பு, இந்த டிசம்பர் பூ. பாப்பா வந்து ஓடி ஓடி கோழி பிடிச்சிட்ருக்கா, மீன் பிடிக்கிறா. சில விஷயங்களெல்லாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காது. அதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சந்தோஷமானு கேட்குறவங்களுக்கு ஆமாம், இதை விட வேறு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டை சுற்றியும் நிறைய காய் செடியெல்லாம் இருக்குது. இல்லை நம்ம வீட்லேயே வந்து வெண்டைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்கீரை, சிறுக்கீரை, அரைக்கீரைன்னு எல்லாமே நம்ம வீட்டை சுற்றியே நமக்கு கிடைக்குதுங்க. பாப்பாவோட அட்ராசிட்டி வந்து தாங்கவே முடியல. அவளுக்கு என்ன தான் குட்டி நம்ம பையன் மாதிரி முடி வெட்டி விட்டாலும் அவள் பொண்ணு தானே, அந்த பூக்கு எவ்வளோ ஆசைப்படுறாள் பாருங்கள். அதோட முக்கியமாக நம்ம பெயிண்டில் போடுற கோலம். பொங்கல்னாலே கோலம் தானுங்க. நம்ம வீட்டில் சூப்பராக நம்ம திண்ணையெல்லாம் அழகாக பெயிண்டில் கோலம் போட்டு வச்சுட்டோம். சூப்பராக இருந்துச்சு. பொங்கல் அன்றைக்கி அவங்க தாத்தா கூட சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு, அவங்க தாத்தா சாமி கும்பிட்றது இவங்க பின்னாடியே பெல் அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தான் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க தாத்தா கூட சேர்ந்துக்கிட்டு மாட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, பலூன் ஊதுறது, இது கட்டுறது அது கட்டுறதுன்னு ஒரே ஜாலியாக இருந்தால். நம்ம வீட்டில் நம்ம மயில் வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கே வந்து குட்டி போட்டுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கன்றுக்குட்டி கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. எங்கேயுமே கிடைக்காம எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு பால் நம்மளோட சீம்பால் தான். இந்த சீம்பாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம். இந்த பொங்கல் அதுமா நம்ம இந்த சீம்பாலும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஹாப்பினஸ் வேணும்னா கண்டிப்பாக ஒரு எந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும். காசு செலவு பண்ணலைனாலும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்குங்க. அதனால தான் நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே ஊருக்கு போயிடுவோம். பாப்பாவுக்கு பொங்கல் அன்றைக்கி பையன் மாதிரி ஒரு கெட்டப் போட்டு சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பையன் மாதிரியும் நல்லா இருந்துச்சு, மேடம்க்கு பொண்ணு மாதிரியும் வந்து ட்ரெஸ் பண்ணி எடுத்தோம். இந்த மாதிரி தான் ஜாலியாக போச்சு எங்களோட பொங்கல். உங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பாப்பா கூட சேர்ந்து அவளும் யோகா பண்ணிகிட்ருக்கா, எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா. அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நாங்கள் இந்த மாதிரி டேம்க்கெல்லாம் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க அப்பாவும் அவளும் சேர்ந்துக்கிட்டு தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டாங்க. எங்கள் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் வேறு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சத்தியமாக எந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் ஒரு சிட்டியில் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. எங்களோட பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.